நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட செகண்ட் பர்த்டேங்க இன்னைக்கு. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் எடுத்திருந்தேன். ஸோ நம்ம தலைவர் மாதிரி பயங்கரமாக கூலர்ஸ்லாம் போட்டுட்டு அம்மா என்னோடய பர்த்டே வந்து இசை நிகழ்ச்சியில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மறக்காமல் லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரித்தன்யாவுக்கு பபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பர்த்டேக்கு பபிள்ஸ் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான்லேருந்து டாய்ஸ் பர்டி பிராண்டில் 378 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது ரித்தன்யா பர்த்டேயில் பயங்கர சம்பவம் பண்ணிருச்சிங்க. லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ரித்தன்யாவோட செகண்ட் அவுட்ஃபிட் இதுவும் நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து வாங்கியிருந்தேன். சாஃப்ட் ஃபேப்ரிக் தான், கேர்லிஷாக இருந்தாலும் அவங்க போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரித்தன்யாவோட பர்த்டே பார்ட்டிக்காக அவங்க டெய்லி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸில் கேக் கட் பண்ணலான்னு இருந்தப்போ ரித்தன்யா தூங்கிட்டாங்க. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க தேர்ட் அவுட்ஃபிட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு அழகாக பொறுமையாக போட்டு விட்டு, ஐப்ரோ வச்சு விட்டு, தலை சீவிட்டு, அப்புறம் வளையல் போட்டுட்டு, கொலுசு போட்டு, பொட்டு வச்சு அப்படியே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க எந்திரிச்சா என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இது அவங்க தூங்கினால மட்டும்தாங்க சாத்தியம். ஸோ ரித்தன்யா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஏஞ்சாங்க. நாங்கள் கேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 4 ஹார்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஏஞ்சாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ்லாம் போட எவ்வளோ சேட்டை பண்ணாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதாங்க அந்த தேர்ட் அவுட்ஃபிட்டோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ரித்தன்யாவோட தாத்தாவும் அம்மாயும் வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரித்தன்யா திரும்புங்க பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் சிட்டி ரோபோட் மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடையில் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ் போட்டு பொம்மையெல்லாம் நிற்க வச்சுருப்பாங்களா மேனிக்யூன், அந்த மாதிரி வந்து அசையாமல் நின்றுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு நமக்கு ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பபுள்ஸ் வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ரித்தன்யாவோட பர்த்டேக்கு கேக் ரெடி, டெக்கரேஷன் ரெடி. ஸோ வந்து இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கேக் கட் பண்ணிடுவோம். ரித்தன்யாவோட 4th அவுட்ஃபிட் இது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்